அடையாளம் தெரியாத நபரால் தாக்கப்பட்ட 30 வயது இளைஞர் ஒருவர் கடும் வெட்டுக்காயங்களுக்கு ஆளானார். இந்த சம்பவம் நேற்று பிற்பகல் 3 மணியளவில் சுங்கைப்பட்டணி பாயநாகு அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியின் பிளாக் A5 கட்டட தொகுதியில் நிகழ்ந்தது. கடும் காயங்களுக்கு ஆளான அந்த இளைஞர் அடுக்குமாடி வீடமைப்பு பகுதியில் தனது அண்ணனின் வீட்டிற்கு சென்றிருந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்தது. தனது அண்ணன் வீட்டில் இல்லை என்று அவரின் அண்ணி கூறியுள்ளார். தனது அண்ணன் வரும் வரை பிளாக் A5 கட்டட தொகுதியில் அந்த இளைஞர் காத்திருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் கூர்மையான ஆயுதத்துடன் அவ்விடத்திற்கு வந்த 20 வயது மதிக்கத்தக்க ஆடவர் அந்த இளைஞரை சரமாரியாக ஆயுதத்தினால் தாக்கி காயம் விளைவித்துள்ளார் என்று கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அன்யான் ரம்லான் தெரிவித்துள்ளார். கைகளிலும் கால்களிலும் கடும் வெட்டுக்காயங்களுக்கு ஆளான அந்த இளைஞர் சுல்தான் அப்துல் ஹலீம் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தாக்குதல் நடத்திய சந்தேக பேர் வழி காலை முதல் மதுபோதையில் இருந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது. அந்த நபர் பின்னர் வளைத்து பிடிக்கப்பட்டதாக ACP ஹன்யான் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.